இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். எதிர்பாராத விதமாக தமிழகத்தில் நடிகர் விஜய் வெற்றி பெற்றதை பார்த்து தமிழகமே தடுமாறியது. இந்தியாவே ஆச்சரியப்பட்டது. ஆஸ்திரேலியா அஞ்சி நடுங்கியது. ஆஸ்திரியா அரண்டு போனது. உலகத்தின் பல தேசங்கள் வியப்பின் உச்சத்திற்கே சென்றது. என்றெல்லாம் நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் நடிகர் விஜய் பெற்ற வெற்றியை போற்றி வருகிறார்கள், புகழ்ந்து வருகிறார்கள். சரி, அது அவர்கள் விருப்பம், போகட்டும். திருச்சியில் நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு சென்ற நடிகர் விஜய் அங்கே வாய்ச்சவடால் அடித்துவிட்டு அங்கே திமுகவிற்கு சவால் விட்டு பேசிவிட்டு வந்த முதலமைச்சர் தேர்தல் நடப்பதற்கு முன்பு வரை பாரதிய ஜனதா கட்சியை பாசிச பாரதிய ஜனதா கட்சி என்று பேசிய முதலமைச்சர் இப்பொழுது தவறி கூட பாரதிய ஜனதா கட்சியை பாசிச கட்சி என்று பேசுவதில்லை. அப்படி பேசுவதை தவிர்த்து விட்டார். சரி, அதுவும் போகட்டும். திருச்சியிலே திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் சவால் விட்டுவிட்டு அவர்களுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வைத்துவிட்டு சென்னைக்கு வந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் எடுத்திருக்கின்ற அதிரடி நடவடிக்கையை பார்த்துவிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட பாராட்டக்கூடிய விதத்தில் இருக்கும் என்று அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஒருவேளை பாராட்டலாம். அப்படி என்ன அதிரடி நடவடிக்கை எடுத்து விட்டார்? நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்த வேகத்தில் 717 மதுபான கடைகளை மூடுவோம் என்று அறிவித்தார். ஆனால் இன்று வரை 439 மதுபான கடைகளை மூடியிருக்கிறார்கள். அதிலும் பல மதுபான கடைகளை வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். இன்னும் பல கடைகளை மூடவில்லை. அந்த கடைகளையும், அந்த டாஸ்மாக் கடைகளையும் வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு என்ன வழி என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க ஆராய்ச்சி எதுல பார்த்தீங்களா? ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்டை கண்டுபிடித்தார். மார்கோனி வானொலியை கண்டுபிடித்தார். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? டாஸ்மாக் கடையை வேறு இடத்தில் எப்படி மாற்றுவது, அதற்கு என்ன வழி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அதுதான் போகட்டும். நேற்று காலை வழக்கம் போல தலைமை செயலகத்திற்கு வந்த நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக அங்கே இருந்த தொழில் அதிபர்களை சந்தித்திருக்கிறார். தொழில்துறை முன்னேற்றத்தை பற்றி உரையாடி இருக்கிறார் என்றே எடுத்துக்கொள்வோம். தொழில் அதிபர்களை சந்தித்திருக்கிறார், அது உண்மை. ஆனால் என்ன உரையாடினார்? என்ன தொழிலை வளர்க்கப் போகிறார்கள், அதன் மூலம் எப்படி வேலை வாய்ப்பை அதிகப்படுத்த போகிறார்கள் என்று எந்த திட்டத்தையும் தீர்வையும் அவர்கள் அறிவிக்கவில்லை. அதற்கு அடுத்து அவசரமாக ஒரு ஆலோசனை நடைபெற்றது. அந்த ஆலோசனையில் மதுவிலக்கு மற்றும் கலால் வரித்துறை அமைச்சர் விக்னேஷ், தலைமை செயலாளர் சாய்குமார், உள்துறை செயலாளர் மணிவாசன், டாஸ்மாக் இயக்குனர் நந்தகுமார் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிலே என்ன விவாதம் செய்திருக்கிறார்கள்? டாஸ்மாக் மதுபான கடைகளால் அரசுக்கு அவப்பெயர் வருகிறது, அரசுக்கு கெட்ட பெயர் வருகிறது. டாஸ்மாக் மதுபானத்தால் வருகின்ற போதையால் பல சமுதாய சீரழிவு கலாச்சாரம் பெருகி கொண்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடிப்படையாக இந்த டாஸ்மாக் இருக்கிறது. ஆகவே இதற்கு என்ன வழி? இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்? இதை எப்படி எந்த தவறும் நடக்காமல் டாஸ்மாக் கடைகளை அப்படியே திறந்து வைக்கலாம் என்றுதான் ஆலோசித்திருக்கிறார்கள். இந்த ஆலோசனைக்காகத்தான் நடிகர் விஜய் அவர்களை ஒருவேளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இவர்களுக்கு பாராட்டு பத்திரம் கொடுக்கலாம். அந்த அளவிற்கு
தீவிரமாக ஆலோசித்திருக்கிறார்கள். எதை? டாஸ்மாக் மதுபான கடையை மூடுவதை பற்றி அல்ல, டாஸ்மாக் மதுபான கடையை எப்படி பாதுகாப்பாக நடத்துவது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், அதாவது சாம்பாரிலேயே மலம் இருக்கிறது, ஆனால் அதை எப்படி வடிகட்டி ஊத்துவது. அந்த கதையாக இவர்கள் ஆலோசித்திருக்கிறார்கள். அதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், தமிழகத்தில் இப்பொழுது 4171 டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் இயங்கி வருகின்றன. இந்த கடைகளில் 6000 சூப்பர்வைசர்கள், 2500 விற்பனையாளர்கள் உட்பட மொத்தம் 24,885 பேர் பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் தங்களை காலமுறை ஊதியத்தில் அரசு ஊழியர்களாக பணி நிரந்தரம் செய்யவும், கேரள அரசு பாணியில் மதுபான சில்லறை விற்பனையை ஒழுங்குபடுத்தவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இது தவிர மணமகிழ் மன்றங்கள், பார், பேர் பாருங்க, சாராய கடையில போய் சாராயத்தை குடிச்சுட்டு அடுத்தவனுக்கு தொல்லை கொடுத்துட்டு பொண்டாட்டி பிள்ளையை சீரழிய விட்டு விட்டு சமுதாய சீர்கேட்டை உருவாக்கி விட்டு அந்த சாராயத்தை குடிக்கின்ற இடத்திற்கு பேரு மணமகிழ் மன்றமாம். கிராமத்தில் பழமொழி சொல்வார்கள், நாய்க்கு பேர் முத்துமாலை என்பதை போல பாருக்கு மணமகிழ் மன்றம் என்று இவர்கள் பெயர் சூட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த மணமகிழ் மன்றங்கள் உணவகங்களுடன் இணைந்த மணமகிழ் மன்றங்கள் என மொத்தம் 1460 பார்கள் இயங்கி வருகின்றன. கடந்த ஆண்டு டாஸ்மாக் மூலமாக மட்டும் அரசுக்கு 48,328 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கிறது. அது இந்த ஆண்டு 50,000 கோடியாக உயர்ந்துள்ளது என்ற விவரங்களும் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதை பார்த்தவுடன் விஜய் அசந்து போய்விட்டார், ஆடி போய்விட்டார். 50,000 கோடி டாஸ்மார்க்கில் வருமானம் வருகிறது என்று சொன்னால், 50,000 கோடி விற்பனை ஒரு ஆண்டுக்கு நடைபெறுகிறது என்று சொன்னால், எத்தனை ஆயிரம் இளம் தாய்மார்கள் தாலியை அறுத்திருப்பார்கள் என்று முதலமைச்சர் விஜய் யோசனை செய்திருந்தால், அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன வழி என்று அவர் யோசித்திருந்தால், அது சம்பந்தமாக அரசு அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தியிருந்தால் நடிகர் விஜயை பாராட்டலாம். ஆனால் இந்த டாஸ்மாக் கடைகளை முழுமையாக மூடினால் வெளிமாநில மதுபானங்கள் வருகை தரும். போலி மது, சாராயம் போன்றவை பெருக்கெடுக்கும். இது மது பிரியர்களுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, குடியாரர்களுக்கு என்று சொல்வதை விட மது பிரியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். எனவே டாஸ்மாக் மூலம் அரசே மதுபான விற்பனையை மேற்கொள்வதை விட்டுவிட்டு தனியாருக்கு அந்த விற்பனையை கொடுத்து விடலாமா என்று தீவிரமாக ஆலோசித்திருக்கிறார்கள். எதற்கு? தனியாருக்கு அந்த மதுபான விற்பனையை கொடுத்து விட்டால், டாஸ்மாக் கடைகளை தனியாருக்கு கொடுத்து விட்டால், இவருடைய கட்சியை சார்ந்தவர்கள், இவருடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் அந்த டாஸ்மாக் சில்லறை விற்பனை நிலையங்களை எடுத்து நடத்துவார்கள். அவர்கள் எந்த சட்டத்தையும் அனுசரிக்க மாட்டார்கள், எந்த ஒழுங்கையும் கடைபிடிக்க மாட்டார்கள், எந்த முறைகேட்டுக்கும் தயாராக இருப்பார்கள். பக்கத்திலேயே சட்டபூர்வமாக ஒரு மது குடிப்பகம், அதாவது பார், இப்படி 2 வகையிலும் அவர்கள் பாரை திறந்து வைப்பார்கள். அந்த பாரில் மட்டும் ஆண் பெண் இருவரும் சமமாக மது அருந்தலாம் என்று ஒரு சமத்துவத்தை போதிப்பார்கள். எங்கே சமத்துவத்தை போதிக்க போகிறார்கள் பாருங்கள், பாரில், மதுபான குடிப்பகத்தில். அங்கே ஆணும் பெண்ணும் குடித்துவிட்டு கில்லி திரைப்படத்தில் நடிகர் விஜயும் திரிசாவும் நடனமாடினார்களே, போடு போடு அப்படி போடு, இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா,
என்று பாரிலே மது அருந்துவிட்டு ஜோடியாக சாலைகளில் மக்கள் நடமாடுகின்ற பகுதிகளில் நடனமாடலாம். பார்ப்பதற்கு ஒரே கூத்தாக இருக்கும், ஒரே கும்மாளமாக இருக்கும். இதுதான் இவர்கள் ஆட்சிக்கு வந்து காலையில் 10 மணிக்கு செய்கின்ற ஆலோசனை. ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து 1980ஆம் ஆண்டிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா, இந்த டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடி தொலையுங்கள், இந்த சாராயம் எனும் அரக்கனை அழித்து ஒழியுங்கள் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். இது எந்த அரசாங்கத்தின் காதுகளிலும் விழுவதில்லை. திமுக கேட்கவில்லை, அண்ணா திமுக கேட்கவில்லை. இன்றைக்கு வந்திருக்கின்ற நடிகர் விஜய் இன்னும் ஒருபடி மேலே போய் டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனையை தனியாருக்கு தாரை வார்த்து விடலாம். இவர் என்ன பேசினார்? சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு பாசிச அரசு என்று பேசினார். அந்த பாரதிய ஜனதா கட்சி பாசிச அரசு மத்திய அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்தார்கள். இன்னும் சொல்ல போனால் ரயில்வேவை தனியாருக்கு தாரை வார்த்தார்கள். இந்தியன் ஏர்லைன்ஸ், இந்திய விமானங்களை தனியாருக்கு தாரை வார்த்தார்கள். நடிகர் விஜய் அவருடைய பங்குக்கு டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனையை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு துடிக்கிறார். இந்த நாட்டில் டாஸ்மார்க்கை ஒழிப்பதற்கு, மதுபானங்களை ஒழிப்பதற்கு, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு நடிகர் விஜயை இந்த மக்கள் கொண்டு வந்தார்கள். ஒரு அடிப்படை மாற்றத்தை நடிகர் விஜய் உருவாக்குவார் என்று இந்த மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் நடிகர் விஜய் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பான வாழ்க்கையை அடித்து உடைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறார். இதற்குத்தான் இவர்கள் முதலமைச்சராக வந்தார்களா? டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடிவிட்டு 25,000 பேருக்கு மேல் வேலை செய்கிறார்களே, அந்த டாஸ்மாக் விற்பனையகத்தில் சூப்பர்வைசர்களாக, விற்பனையாளர்களாக பணியில் அமர்த்தப்பட்டு இருக்கிறார்களே, அவர்களுக்கு மாற்று வேலை கொடுப்பதை பற்றி இவர்கள் யோசனை செய்திருந்தால், அதை பற்றி ஆலோசனை செய்திருந்தால், இவர் முதலமைச்சர், இன்னொருவர் மந்திரி, இன்னொருவர் IAS ஆபீசர், இவர்கள்லாம் என்ன சாதிக்கிறார்கள்? இதற்குத்தான் இவர்கள் படித்தார்களா? இதற்குத்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களா என்ற கேள்வி எழத்தானே செய்கிறது. இருந்தாலும் எப்படியெல்லாம் தமிழக மக்களை ஏமாற்ற முடியும் என்று நடிகர் விஜய் நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் ஏமாற்ற திட்டம் தீட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அதனால்தான் முதலிலேயே சொன்னேன், அமெரிக்காவில் இப்படி யாரையும் என்னால் ஏமாற்ற முடியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த திமுக ஏமாற்றியது, அண்ணா திமுக ஏமாற்றியது, அவர்களை விட அதிகமாக நடிகர் விஜய் ஏமாற்றுகிறார். ஆகவே நடிகர் விஜயை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் அழைத்து பாராட்டினாலும் பாராட்டலாம் என்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. இந்த மதுபானங்கள், இந்த சாராயம் எப்படியெல்லாம் ஒழிக்கப்பட்டது, எப்படியெல்லாம் மீண்டும் தலை தூக்கியது, மதுபானம் இல்லாத தமிழகம் எவ்வளவு ஆண்டுகள் இருந்தது என்கின்ற புள்ளி விவரத்தையும் இறுதியாக நாம் பார்த்து விடுவோம். தமிழகத்தில் மது விற்பனை கடந்து வந்த பாதை 1937 முதல் 1971 வரை ஒரு சொட்டு மது இல்லாமல் இருந்த மதுவிலக்கு காலம். 1937 ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அரசு சென்னை மாகாணத்தில் முதலில் மது விலக்கை அமுல்படுத்தியது. அதற்கு பின் சுதந்திரத்திற்கு பிறகும் தொடர்ந்து பல 10 ஆண்டுகள் மது விற்பனை தடை செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் மதுவை அறிமுகப்படுத்தினார் தமிழினத்தின் தலைவர் என்று சொல்லப்பட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர் தமிழினத்திற்கு செய்த முதல் துரோகம் இங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது. 1971 முதல் 1974 வரை தனியார் விற்பனையை மதுவில் அறிமுகம் செய்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு
1971 மது விலக்கை தளர்த்தி கல், சாராயம் மற்றும் வெளிநாட்டு மதுபானங்களை தனியார்கள் விற்க அனுமதித்தார். பின்னர் 1974 இந்த மது விற்பனை மீண்டும் தடை செய்யப்பட்டது. 1981 முதல் 1987 வரை மீண்டும் தனியார் மது விற்பனையை எம்ஜிஆர் தலைமையிலான அண்ணா திமுக அரசு துவக்கி வைத்தது. 1981 மீண்டும் சாராயம் மற்றும் கல் விற்பனையை தனியாருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அனுமதித்தார். பிறகு 1987 கல் மற்றும் சாராய விற்பனைக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டது. 1983 டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கப்பட்டு அது மொத்த மது விற்பனையை மட்டும் கவனித்தது. 1990 திமுக அரசு மீண்டும் மது விற்பனையை தனியாருக்கு திறந்துவிட்டது. மலிவு விலை மது விற்பனை அறிமுகப்படுத்தப்பட்டது. 1991 ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் மலிவு விலை மது, சாராயம் மற்றும் கல் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. 2003 மதுபான சில்லறை விற்பனை முழுவதும் டாஸ்மாக் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அது முதல் அரசே மதுபான விற்பனையை செய்து வருகிறது. நாட்டு மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை, கல்வி, வேலை வாய்ப்பை, தொழில்துறை வளர்ச்சியை ஏற்படுத்தி தர வேண்டிய மாநில சர்க்கார் மதுவை விற்பனை செய்வதில் முதலிடம் வகிக்க முந்தி அடித்துக் கொண்டிருக்கிறது. இதில் திமுக, அண்ணா திமுக அரசுகளோடு நடிகர் விஜய் அரசும் போட்டி போடுகிறது. இது தமிழர்களுக்கு வந்த சாபக்கேடு என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.